தகுதி இல்லாம கடைசி வரைக்கும் கடன் கட்டிக்கிட்டே வாழ்றது ஒரு வாழ்க்கையா? உங்க வாழ்க்கையில இனிமேல் கடனே பட வேண்டிய அவசியம் இருக்கா? இத மைத்ரேய நேரம்னு சொல்றாங்க. கடனைத்தான் கொடுக்கணும், வட்டியை சேர்த்து கொடுக்க கூடாது. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடன்னு சொல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. இப்ப பெரிய கோடீஸ்வரனா இருப்பாரு, கல்யாணம் வச்சாச்சுன்னு சொன்னா இருப்பு காசு இருந்தாலும் யாருக்கிட்டையாவது 1 லட்சம் 2 லட்சம் வாங்காம அந்த கல்யாணம் நடக்காது. அதே மாதிரி வீடு கட்டுவீங்க, என்னதான் ரொக்கமா காசு வச்சிருந்து நம்ம வீடு கட்டினாலும் யாருக்கிட்டையாவது ஐயா 10 கூட சிமெண்ட் விடுங்க, 1 வாரத்துல தாரேன், இல்லை அந்த பெயிண்ட் அடிக்கிறவங்ககிட்ட பெயிண்ட் கொடுங்க, உங்களுக்கு அடுத்த வாரம் தாரேன்னு என்னத்தையாவது உனக்கு சொல்ற மாதிரி இருக்கும் காசு வச்சிருக்கவங்க கூட. அப்ப இந்த மாதிரி கடன் அப்படிங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் சராசரியா மனித வாழ்க்கையில இது ஒரு தவிர்க்க முடியாததா போச்சு. அதே மாதிரி இந்த கடனை இப்ப நான் சொன்ன மாதிரி 1 வாரத்துல அடைச்சிடறோம், அதுக்கு தகுதி இருக்கு, அடைச்சிடறோம். தகுதி இல்லாம கடைசி வரைக்கும் கடன் கட்டிக்கிட்டே வாழ்றது ஒரு வாழ்க்கையா? எப்பத்தான் நம்ம கடன் இல்லாம வாழ்றது? இந்த கடனே இல்லாம இருக்கணும்டா சாமி, கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு கும்பிடாத தெய்வம் இல்ல, போடாத விளக்கு இல்ல, செய்யாத பரிகாரம் இல்ல, இப்படியே செஞ்சு 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 எப்படா இந்த கடன்ல இருந்து நம்ம விடுபடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? உங்களுக்காகத்தான் இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப அற்புதம். எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி ஞாபகமா வச்சுக்குங்க. இதை பயன்படுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில இனிமேல் கடனே பட வேண்டிய அவசியம் இருக்கா? முதல் விஷயம் ஒண்ணு, மேச லக்கணம். இன்னைக்கு மேச லக்கணம் எப்போ வருதுன்னு பார்க்கணும். இதுல லக்கணம் மேச லக்கணம் எப்போ வருதுன்னு பார்க்கணும். பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சவங்க மேச லக்கணத்தை பார்க்கலாம். இல்லைன்னா சித்திரை மாசத்துல முதல்ல துவங்குறது மேச லக்கணம். அதே மாதிரி ரிஷப ராசிக்கு முதல்ல துவங்குறது ரிஷப லக்கணம், அதாவது வைகாசி மாசம். அதே மாதிரி மிதுன லக்கணம் ஆனி மாசம், ஆடி மாசம் இப்படி அந்த கடக லக்கணம், ஆவணி மாசம் சிம்ம லக்கணம், புரட்டாசி மாசம் கன்னி லக்கணம், துலா ராசி துலா லக்கணம், விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம், மகர ராசி மகர லக்கணம். இப்படி எது முதல்ல அந்த 6 மணிக்கு துவங்குதோ அதுதான் முதல் லக்கணமா நான் இப்ப சொன்ன லக்கணம் துவங்கும். அப்ப அது மாதிரி அஸ்வினி நட்சத்திரமும் வரணும், மேச லக்கணமும் வரணும். அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு மேச லக்கணம் எப்போ வருதுன்னு பார்க்கணும். அந்த மேச லக்கணம் அஸ்வினி நட்சத்திரம் இப்ப சாதாரணமா நீங்க இதுல இப்பதான் சர்ச் பண்ண என்ன லக்கணம்ங்கிறது உடனே தெரிஞ்சு போயிருது. அது மாதிரி நீங்க செல்லுலயே கூட பார்த்துக்கலாம். இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் வரணும், மேச லக்கணம் வரணும். இன்னைக்கு அனுச நட்சத்திரம் வரணும், விருச்சிக லக்கணம் வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரம் மேச லக்கணம், அல்லது இன்னைக்கு அனுச நட்சத்திரம் விருச்சிக லக்கணம். இந்த லக்கணங்கள் 2 மாறக்கூடாது, நட்சத்திரமும் மாறக்கூடாது, 2 ஒரே டயத்துல. அந்த நேரத்துல இப்ப ஒருத்தட்ட 1 லட்சம் வாங்கியிருக்கீங்க, இப்ப என்கிட்ட 10,000 தான் இருக்கு. இந்த 10,000 எடுத்து என்ன செய்யறீங்க, யாருகிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்க கிட்ட இந்த அனுச நட்சத்திரம் மேச லக்கணம் கூடுற நேரத்துல, அல்லது இந்த அனுச நட்சத்திரம் விருச்சிக லக்கணம் கூடுற நேரத்துல இந்த பணத்தை எடுத்து அவருக்கு 10,000, ஐயா 1 லட்சம் வாங்கியிருக்கேன், இந்த 10,000 வச்சுக்கோங்கய்யா அப்படின்னு கொடுத்துப்பாங்க. எவ்வளவு சீக்கிரத்துல அவர்கிட்ட வாங்கின கடன் அடையுமோ அவ்வளவு சீக்கிரத்துல அந்த கடன் எப்படி கொடுத்தீங்கன்னே தெரியாம மறைஞ்சிடும். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு குளிகை நேரம். குளிகைங்கிறது சனிக்கிழமை 6 to 7:30 இருந்து ஆரம்பிக்கும். அப்படியே தலையில வாங்க, அப்படியே அதுதான் குளிகை. வெள்ளிக்கிழமை 7:30 to 9, வியாழக்கிழமை 9 to 10:30, அடுத்து புதன்கிழமை 10:30 to 12, அதுக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை 12 to 1:30, அதுக்கு அடுத்து திங்கக்கிழமை 1:30 to 3, திங்கக்கிழமைக்கு அடுத்து ஞாயிறு 3 to 4:30, 4:30 to 6 சனிக்கிழமை. இப்படி இந்த குளிகையை தலைகீழா கொண்டுட்டு வரோம். அப்ப 3 to 4:30 நமக்கு அன்னைக்கு குளிகை நேரம் முடிஞ்சிடும். இப்படி நம்ம அந்த குளிகை காலத்தை கனெக்ட் பண்ணி அந்த குளிகை காலத்துல வட்டியை கொடுக்க கூடாது, வட்டியை சேர்த்தும் கொடுக்க கூடாது.
எவ்வளவு காசு வாங்கணுமோ அந்த காசை ஒண்ணு எடுத்து தனியா வச்சுக்கிறணும். அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட கொண்டு இந்த பணத்தை கொடுக்கணும். இது மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேஷ இலக்கணம், அனுச நட்சத்திரம் விருட்ச இலக்கணம், இந்த குளிகை காலத்துல அசலை எடுத்து வச்சு வச்சு பழகிட்டீங்கன்னா வெகு விரைவில் அந்த கடன் அடைஞ்சிரும். அதுக்கு அடுத்தது மரண யோகம். இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு நாளைக்கும் மரண யோகம் அப்படின்னு காலண்டர்லயே போட்டிருக்கோம். எத்தனை மணிக்கு முடியுதுன்னு தான் போட்டிருக்கோம். எப்பயுமே காலண்டர்ல பாத்தீங்கன்னா முடிகிற நேரத்தை தான் போட்டிருப்பாங்க. அதனால அந்த மரண யோகம் ஒரு நட்சத்திரம் வந்து வருது அப்படின்னா அன்னைக்கு வந்து இந்த நட்சத்திரம் வந்தா அன்னைக்கு முழுக்க மரண யோகம்னு அர்த்தம். நட்சத்திரம் முடிஞ்சு இன்னொரு நட்சத்திரம் வந்தா சித்த யோகம் அமிர்த யோகம்னு மாறிடும். அப்ப இந்த மரண யோகம்னு வர்ற அந்த காலத்துல இந்த பணத்தை எடுத்து நீங்க கடன் வாங்குறவங்களுக்கு கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா வெகு விரைவில் அந்த கடன் எப்பயுமே இல்லாமலே போயிடும். இத மைத்ரேய நேரம்னு சொல்றாங்க. இந்த மைத்ரேய நேரம்னா என்னன்னா கடன் அடைக்கக்கூடிய காலம்னு சொல்லக்கூடியது. குபேரனை பெருக்கக்கூடிய காலம். குபேரன்னா நமக்கு பணத்தை வந்து மேலும் மேலும் பெருக்கி நம்ம கடன் படாத ஒரு நிலை. மரண யோகம் அந்த அஸ்வினி நட்சத்திரம் மேச இலக்கணம், அனுச நட்சத்திரம் விருட்ச இலக்கணம். குளிகையில கடனைத்தான் கொடுக்கணும், வட்டியை சேர்த்து கொடுக்க கூடாது. கடன் என்ன வாங்கணுமோ அதை கொடுக்கலாம் குளிகை நேரத்துல. அதே மாதிரி கரிநாள், இன்னைக்கு கரிநாள்னா அந்த கரிநாள்ல நம்ம அந்த கரிநாள் முடிகிற வரைக்கும் நம்ம தாராளமா நம்ம கடன் பட்ட காசை நம்ம அசலை கொடுக்கலாம், வட்டியை கொடுக்க கூடாது, அசலை கொடுக்கலாம். இது மாதிரி கொடுத்து பாருங்க, உங்க கடன் வாழ்நாள் பூரா தீராதுங்க. மைத்திரேய நேரம்னு நிறைய பேர் வந்து நீங்க செல்லுலயே வந்து யூடியூப்லயே வந்து இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் மைத்திரேய நேயம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே இதன் அடிப்படையில தான் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க தொடர்ந்து இந்த மைத்திரேய நேரம் சொல்லக்கூடியத ஆய்வு பண்ணாம நான் சொன்ன இந்த காலத்தை நீங்க தொடர்ந்து பழகி பாருங்க, பணத்தை எடுத்து வச்சு பாருங்க. எந்த காலத்திலையும் நீங்க வந்து கடன் பட வேண்டிய அவசியமே இல்லாம காலம் பூரா உங்களுக்கு அந்த கடன் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு சுபிட்சமா இருப்பீங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க இல்லையா? நீங்க நல்லா இருந்தது மட்டும் பத்தாது, உங்களை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கிறதுக்கு இதே விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எல்லாரும் வளமா இருங்க, நலமா இருங்க. நன்றி, வணக்கம்.